நீ நடுவுல ஏன் வர்றீங்க? எனக்கும் அவங்களுக்கும் இருக்கு கான்வர்சேஷன். ஏன் வரக்கூடாது? இந்த வீட்டோட ரேஷனுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ரேஷன் வேஸ்ட் ஆக கூடாது. நான் உள்ள அப்படி கிடையாது முத்து. நாம அவங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்த கோடு அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் முதல் நாள். தீபக் அவர்கள் தான் வந்துட்டு கேப்டனாக இருக்கார். எடுத்த உடனே வந்துட்டு அவர் கேப்டன்ஷிப்பை பொறுப்பை ஏற்றுக்கிற விதம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த டீமாக பிரிப்பாங்கல்ல, கிளீனிங் டீம், குக்கிங் டீம், அப்புறமா வெஷல் வாஷிங் டீம், ஹவுஸ் கிளீனிங் டீம், பாத்ரூம் டீம், இந்த மாதிரி. ஸோ அதையே வந்துட்டு கொஞ்சம் புதுசாகவே செஞ்சார். கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை போட்டார். அதே மாதிரி வந்துட்டு கிராசரி இன்சார்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டார். ஸ்டோர் ரூம் இன்சார்ஜின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வச்சது. இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது. இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, புதுசாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ்மே இதை அப்ரிஷியேட் பண்ணார்னே சொல்லலாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விஷால் இருக்கான்ல, விஷால் அவன் ஏன் இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கானே தெரில. தன்ஷிகா கிட்ட வந்துட்டு வேறு மாதிரி பேசுகிறான். நான் வந்துட்டு நோ சொல்லவே இல்லை, நான் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி குழப்பி பேசிகிட்டு இருக்கான். அதாவது தர்ஷிகா வந்துட்டு இவனை லவ் பண்ணுறாங்க, ஆனால் விஷால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணவும் இல்லை, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் இல்லை. ஒரு மாதிரி வந்துட்டு குழம்பியே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் தர்ஷிகா கிட்ட. மற்றவங்க யாராவது இதை பற்றி போய் கேட்டால், நான் மற்றவங்கன்னு சொல்கிறது அன்ஷிதாவை தான். அன்ஷிதா போய் கேட்டதுக்கு சத்தியம் பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கான். இதை பற்றி தர்ஷிகா கேட்குறாங்க, நீ தான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து பேசணுன்னு உடனே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் வந்து கில்ட்டி ஏற்படுத்துகிற மாதிரியும் தர்ஷிகா கிட்ட பேசுகிறான். தர்ஷிகாக்கே புரியல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவன் க்ரஷ், அவன் மேலே கொஞ்சம் வந்துட்டு அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கே புரியல. ஆனால் இவன் வந்துட்டு பச்சையாக வந்துட்டு கேம் ஆடுறான்றது நல்லாவே தெரியுது. ஸோ இவங்களை வந்துட்டு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் அவங்க உண்மையாக வந்துட்டு க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் விஷால் வந்துட்டு கண்டென்ட்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறான். மற்றவங்க கிட்டலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்கிறான். ஆனால் தர்ஷிகா கேட்டால் அவங்கெல்லாம் வந்து கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி மாற்றி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா வந்துட்டு இந்த பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ ஆண்கள் வந்துட்டு பெண்களுக்கு ரேங்க் படி வந்துட்டு சொல்லணும், 1லேருந்து வந்துட்டு 8 வரைக்கும் வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பப்ளிக் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதில் வந்துட்டு எப்படி பிரிக்கணும், கேம் ஆடுற மெத்தடு, அவங்களோட டாக்டிக்ஸு, அவங்க மற்றவங்ககிட்ட பழகிற விதம், இதெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும். நம்பிக்கையின் பெயரில் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க பாய்ஸ் டீமு. இதை கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அன்ஷிதா தான் வந்துட்டு முதல் இடத்துல இருக்காங்களாம். 2வது இடத்துல பவித்ரா, 3வது இடத்துல தர்ஷிகாவாம், 4வது இடத்துல சாச்சனாவாம். சாச்சனான்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சாச்சனாவுக்கு பச்சையாக முத்து வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்னே தெரியல. சாச்சனா வந்துட்டு யாரை பற்றியும் புரணி பேசுறது இல்லையா அப்படின்னு முத்து வந்துட்டு இந்த ரேங்கிங் டாஸ்க்கு போகும்போது சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பேசியிருக்காரு. டேய் முத்து, சிம்பிளாக சொல்கிறேங்க, முத்து அண்ட் சாச்சனா 2 பேர் ஒன்றா சேர்ந்தால் சௌந்தர்யாவை பற்றி அதிகமாக புறம் பேசுகிறாங்க. அதே மாதிரி மற்ற ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாச்சனா முத்து கூட பேசுறது எல்லாமே வந்துட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸை பற்றி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ கேவலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் முத்து இந்த இடத்துல வந்துட்டு அப்பட்டமாக சாச்சனா வந்துட்டு புறம் பேசவே மாட்டாங்க. என்றைக்குமே ஆண்கள் டீமில் இருக்கிறத பெண்கள் கிட்டையும், பெண்கள் டீமில் இருக்கிறத ஆண்கள் கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லும்போது செம்ம காண்டாவது முத்து மேலேயே எனக்கு அவ்வளோ கடுப்பேற்றிட்டு போயிட்டாரு. ஆனந்தி 5வது இடம், 6வது ஜாக்லின், 7வது சௌந்தர்யா, 8வது மஞ்சரி. ஜாக்லினை 6வது இடத்த தள்ளியிருக்கானுங்க. எல்லாருமே ஜாக்லின் கூட சகஜமாக பழங்குறானுங்க. ஆனால் ஜாக்லின் வந்துட்டு 6வது இடமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அன்ஷிதா, பவித்ரா, தர்ஷிகா இவங்க எல்லாருமே வந்துட்டு சாச்சனா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆண்களுக்கு அடிமை மாதிரி இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த ரேங்கிங் டாஸ்கில் முதல் 4 இடத்த இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆனந்தி, ஜாக்கு, சௌந்தர்யா, மஞ்சரி இந்த 4 பேருமே வந்துட்டு ஆண்களையே எதிர்த்து பேசுகிறாங்க. ஆண்களுக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆண்களுக்கு எதிராக நிறைய பாயிண்ட்டை முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க, கேமை தெளிவாடுறாங்க. அதனால் இவங்களெல்லாம் வந்துட்டு ரேங்கிங்கில் பின்னாடி வச்சிட்டாங்க. இது பச்சையாக தெரியுது பாய்ஸ் கிட்ட. ஸோ அவங்களுக்கு அடிமையாக இருக்க அந்த 4 பேரை மட்டும் முதல் இடத்துல எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு சார்ஜென்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு கண்ணுங்கருத்தமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குப்பையை கூட வந்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொல்லி இதை எடுத்து வைங்க, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பு அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக வச்சுக்க சொல்கிறாங்க, எடுத்த இடத்துல வைக்க சொல்கிறாங்க. ஸோ சார்ஜென்ட் ஒர்க்கு இவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. இது போக இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்கல. அதனால் எல்லாமே உட்காந்து புரணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் ஆனந்தி இவங்க 2 பேருமே உட்காந்து பாய்ஸ் டீம் பற்றி புரணி பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரை பற்றி. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. உண்மையிலே அவங்க சொன்னதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்ககிட்டே இருக்கான். ஒன்று அன்ஷிதா கையை தடவிக்கிட்டே இருக்கான், இல்லைனா வந்துட்டு எந்த இடத்துல சௌந்தர்யா இருக்கணும் அங்கே மடியில் பார்த்து உருண்டுக்கிட்டு இருக்கான். மற்றபடி ஜெஃப்ரி என்ன பண்ணுறான், டாஸ்க்குன்னு வந்தால் ஓரளவுக்கு இறங்கி பண்ணுறானே தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் அவன் எந்த விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக நின்று இருக்கானே தெரியல. முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சண்டை நடந்தால் அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க, எந்த மாதிரி பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு எப்படிலாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட டைட்டில் வின்னராக எப்படின்றதை வந்துட்டு முடிவு செய்வோம். அவங்களுக்கு நிறைய ஆர்மிலாம் வெளியே வரும். ஆனால் இந்த முறைலாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜாலியாக பொண்ணுங்க மடியில் ஊண்டுட்டு இருக்காங்க, பொண்ணுங்களை பிடிச்சி தடவிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி. பட் இவங்களாம் ரொம்ப நாளாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் நிறைய
ஆதரவும் வருது, எப்படின்னே தெரிய மாட்டுது. அந்த பார்த்தீங்கன்னா விஷால் வந்துட்டு கேம் என்னன்னே புரியல. ஆனால் பச்சையாக தெரியுது அவன் தர்ஷிகா கிட்ட நடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு மழுப்பிக்கிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கான். கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஷாப்பிங் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா தீபக் வந்தால் நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன், தீபக் மோசமாக அப்படி இப்படின்னு சொன்னவன் விஜய் சேதுபதி சார் முன்னாடி தீபக் முன்னாடி பேச முடியாமல் அப்படியே குழந்தான். அண்ணன் தான் வந்துட்டு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே குழஞ்சி படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்மெட்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நம்மளுடைய தீபக் தான் கேப்டன், அவருடைய உத்தரவின் பேரில் ஒருத்தராக எழுந்து மற்றவங்கள பற்றி 2 வார்த்தை சொல்லணும். அதன்படி எல்லாருமே ரைமிங்லேயே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அருண் அப்படின்னு சொன்னால் அறிவானவன் இந்த மாதிரி பேசுவாங்கல்ல. ஐயோ தப்பாக சொல்லிட்டுருக்கேனே. அருண் சொன்னால் அறிவானவன்லாம் விட்டுருங்க, வேறு மாதிரி, அதாவது ஆக்கு ஆ போட்டு பேசுறது, இந்த மாதிரி எல்லாமே எழுந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே எல்லாரை பற்றியும் தப்பாக சொல்லிட்டுருக்கவங்க இன்றைக்கி ஒரு நாளாச்சும் எழுந்து இன்னொரு ஹவுஸ்மேட்ஸை பற்றி நல்ல விஷயமா பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் யார் வேணாலும் நாமினேட் பண்ணலாம். ஸோ போன வாரம் வந்துட்டு ஆண்கள் இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு போனாங்களே, ஸோ அவங்களுக்கான ஒரு பவர் இருக்குல்ல, டைரக்ட் நாமினேஷன். ஸோ அதன்படி சத்யா வந்துட்டு ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க, ஆனந்தி வந்துட்டு ரஞ்சித்தை நாமினேட் பண்ணாங்க. சத்யா நாமினேஷனில் கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு துளி கூட சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜாக்லினை யார் நாமினேட் பண்ணார்னே தெரியல, பட் ஆனால் கரெக்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனந்தி. ரஞ்சித் சார் எதுக்காக உள்ளே இருக்காருனே தெரியல. சாமின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே வந்தவரை எதுக்குடா உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கே சமகாண்டா இருந்துச்சு. ஆனால் சத்யா எதுக்காக ஜாக்லினை பண்ணார்? சிவா சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, அவரை பண்ணலாம். இல்லைனா வந்து டஃப்பான இது பண்ணலாம். ஜாக்லின் நல்லா தான் கேம் விளாட்ருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பட் அவங்கள வந்துட்டு ஓவராக வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணதை ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீபக் சாச்சனாவை சொன்ன காரணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா அவங்கள யாருமே பேம்பர் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் கேம் டஃப்பாக போகும் அப்படின்ற மாதிரி சாச்சனாவை சொன்னாங்க. சிவா வந்துட்டு அன்ஷிதா மஞ்சரி இந்த முறை வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஞ்சித் உள்ளே வந்துட்டார், சிவா நாமினேஷனுக்குள்ளே வந்தார், சாச்சனா அதே மாதிரி வந்துட்டாங்க, அன்ஷிதா, மஞ்சரி, ஆனந்தி, சத்யா, ரயான், விஷால் இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்குள்ளே வர வேண்டியவங்க தான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த முறை நாமினேஷனில் வந்த எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி மோக்க பிளேயர் தான். ஸோ கரெக்டாக வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் யார் போனாலும் ஓரளவுக்கு கேமுக்கு ரொம்ப நல்லது தான், அது மட்டும் ரொம்ப டவுட்டே இல்லாமல் கிளியராக சொல்ல முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா முத்து, சௌந்தர்யா மற்றும் பவித்ரா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு வெளியே உள்ளே வந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே வராமல் இருந்தது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முறை நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது வந்து வெளியே அவங்க ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அதை இன்ட் மார்க் போட்டு அவங்கள நாமினேட் பண்ணி வெளியே தோற்றணும்ல, ஸோ அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த ஃபோட்டோவை இன்ட் மார்க் பண்ணி அதை மறுபடியும் கசக்கி பிக் பாஸ் வீட்டிலேருந்து அந்த டோர் ஓப்பன் ஆகல அது வழியாக வெளியே தூக்கி போடணுன்ற கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எரிச்சிடுவாங்க, கிழிச்சிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வெளியே தூக்கி போட்டது ஓகே ஃபைன், கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் இப்போ நாமினேஷனுக்கு வந்திருக்காங்கன்றதை கிளியராக சொல்லிடுறேன். மஞ்சரி, சிவா, சாச்சனா, ஜாக்லின், ரஞ்சித், சத்யா, ஆனந்தி, அன்ஷிதா, ரயன் மற்றும் விஷால் இவங்க எல்லாருமே நாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள ஓட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. ஆனால் சாச்சனான்னு நான் சொல்லவே மாட்டேன், அப்புறம் அது என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். பட் நான் வந்துட்டு சாச்சனாவை தான் வெளியே போகணுன்ட்டு விரும்புகிறேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பட்ஜெட்டுக்கான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதன்படி பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சி ஆஃப் பாயில் உடையாமல் போடணும். அப்படி எத்தனை ஆஃப் பாயில் உடையாமல் போடுறாங்களோ ஒவ்வொரு ஆஃப் பாயிலுக்கும் 500 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ஆஃப் பாயில் போட்டாங்க, கரெக்டாக சௌந்தர்யாவை தவிர்த்துட்டு. சௌந்தர்யா மட்டும் ஆஃப் பாயில் வந்துட்டு உடைச்சிட்டாங்க, மற்ற எல்லாருமே வந்துட்டு ஆஃப் பாயில் கரெக்டாக போட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 8500 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஷாப்பிங்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரிலாம் கிடையாது, பழைய மாதிரி ஆதி காலத்து மெத்தடுக்கு வந்துட்டாங்க. அதாவது பிளாஸ்மா டிவியில் வந்துட்டு காட்டப்படும், அதில் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன பொருள் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குற டைமிங்கில் வந்துட்டு அந்த போர்டில் எழுதி அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருட்களை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதேபடி எல்லாருமே வந்துட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. 250 ரூபா மட்டும்தான் மீதி இருந்துச்சு, மற்றபடி 8250 ரூபாய்க்கு வந்துட்டு கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் வந்துட்டு காஃபி பவுடர்னு சொன்னப்போ காஃபி பவுடர் வேணால் அழிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாச்சனா வந்துட்டு சொன்னாங்க. இந்த இடத்துல செம்மையாக கடுப்பாயிட்டாங்க நம்மளுடைய ஜாக்லின். பேசிக் பொருளை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சாச்சனா ஒரு மாதிரி வந்துட்டு ஜாக்லினை தான் சொல்கிறாங்க, பட் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லும்பொழுது காஃபி வந்துட்டு பேசிக் பொருளில் தான் இருந்துச்சு, நீ மேலே படிச்சுன்னா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சாச்சனாவால் அதுக்கப்புறம் எதுவும் பேசவே முடியல. ஸோ ஓரளவுக்கு எல்லா பொருளையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அருண் மற்றும் நம்ம முத்துவுக்கு நடுவில் ஒரு சின்னதாக கிளாஷ் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்துட்டார். அவங்க தான் வேண்டாம்னு சொல்கிறாங்களே, காதலை கேட்டு நிப்பாட்டி இருக்கலாமேன்ட்டு உடனே அருண் கோவப்பட்டார். நீ ஏன்டா உள்ளே வர அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே முத்துவும் பயங்கரமாக கோவப்பட்டார். நான் ஏன் உள்ளே வரேன்னா அந்த பட்ஜெட்டில் அந்த கிராசரிஸில் அந்த பொருளில் எனக்கும் உரிமை இருக்குது, அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தட்டில் போட்டால் அது வேஸ்ட்டாக தானே ஆகும், அதைத்தான் நான் கேட்க வரேன், இவன் என்ன வந்துட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னும்பொழுது அருண் மறுபடியும் அழுப்புறாரு. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா நானும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி முத்து வந்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல வர்றாரு அருண்.
ஸோ இந்த விஷயம் வந்து லைட்டாக அவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது. நீ எதுக்குடா உள்ள வர அப்படின்ற மாதிரியே ஒரு மேனரிசத்தில் அருண் பேசிக்கிட்டே இருந்தார். நான் உள்ள வராமல் நானும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட், நான் உள்ள வராமல் வேறு யார் உள்ள வருவா, எனக்கு அது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போயிட்டே இருந்தார். ஒரு சின்ன கிளாஷே இவங்க 2 பேருக்குள்ள வந்துச்சு. பட் கடைசியில் அந்த கிளாஷை பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஷால் தான். விஷால் தர்ஷிகா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஓவராக ரைட்ஸ் எடுத்துக்கிறான். ஆனால் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தர்ஷிகா இவன் லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவன் பயங்கரமாக ஏமாத்துவான்றது பச்சையாக தெரியுது. அதாவது இவனை சுற்றி ஒரு பொண்ணு பின்னாடி வருதுன்றது இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். நோ சொல்லிட்டா வராதுல்ல. மற்ற எல்லாருக்கிட்டையுமே நோ சொல்கிறவன் தர்ஷிகா முன்னாடி மட்டும் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசவே மாட்டான். தர்ஷிகா எவ்வளவோ சொல்லிடுச்சு. பட் இருந்தாலும் தர்ஷிகா கிட்ட நோ அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டான். ஸோ தர்ஷிகா பின்னாடி வருது இவனுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டான். இதான் மேட்ரு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்துச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க.